ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சிம்பிளாக சப்பாத்திக்கு முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ இது பொரிஞ்சதும் இது கூட ரஃப்பாக சாப் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால் ரஃப்பாக தான் நான் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு துண்டளவுக்கு இஞ்சை ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன். 10 பல் போல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முழுசாக சேர்த்து அரைக்க போகிறேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது வதங்கிடுச்சு. இதை அரைக்கும் போது ஒரு 10 பல் முந்திரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆனதுக்கப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் தாளிப்புக்கு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். சோம்பு பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே கரிஞ்சிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதிலே சேர்த்துக்கோங்க. முக்கியமாக நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது கரிஞ்சிடாமல் எண்ணெயிலே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா டிஷ்ஷு ஃபுல்லாக சொதப்பிடும். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரைச்சிக்கிறதுனால கிரேவி நல்லா திக்காகும், அதனால தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த பதம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லை நம்ம முட்டை வேற உடச்சி சேர்க்கணும், அதனால் நான் கொஞ்சம் தண்ணி நிறையாவே சேர்த்துக்கிறேன். அது நல்லா கொதிக்கட்டும். அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/4 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். கொதிக்க ஆரம்பிச்சுட்டு கரம் மசாலா தூள் ஹோம்மேடு தான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துக்கிறேன். எல்லா முட்டையும் ஒரே நேரத்தில் சேர்க்கக்கூடாது. ஒரு முட்டையை சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த முட்டை சேருங்க. அடுத்த முட்டையை சேர்த்துக்கிறேன். முட்டையை சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருக்கட்டும். பாருங்க, நம்ம சேர்த்த முட்டையெல்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், முட்டை நல்லா வெந்துருச்சு. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெப்பர் தூளும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.